மாசில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனா இல்லாதது அவங்க குடும்பத்துக்கு இப்போ தான் எல்லாருக்கும் கஷ்டம் தெரியுது. மீனா எல்லா வேலையும் தானே எடுத்து போட்டு பண்ணது இப்போ அவள் இல்லாததுனால யாராலையும் பண்ண முடியல. ரோகிணி மீனா போனதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுத்திருந்தாங்க இந்த வீட்டில் இருந்து. ஆனால் மீனா போனதுனால இப்போ எல்லா வேலையும் ரோகிணி செய்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீனா இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லைனாலும் கஷ்டமாக இருக்குன்னு மனசுக்குள்ளேயே புலம்புறாங்க. இதெல்லாம் மனசில் நினச்சிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்போது மனோஜ் ரூமுக்குள்ளே வராரு. மனோஜ் கிட்ட ரோகிணி சண்டை போடுறாங்க. உங்கள் அம்மா என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, ஏன் எதுக்குன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அவர் பாருங்க அவங்க ஒய்ஃபை விட்டு கொடுக்காம இவ்வளோ சண்டையிலையும் பேசுகிறாரு. ஆனால் இவ்வளோ பேச்சு பேசும்போது உங்கள் அம்மாவை ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. நான் என்ன ரோகிணி பண்ண முடியும்? அம்மாவை மீறி அம்மா பேசுகிறாங்கன்னு நான் பதிலுக்கு பேசினா அது பெரும் சண்டையில் முடிஞ்சிடும்ல. அதனால தான் நான் வாயை மூடிட்டு இருந்தேன். அவங்க பேசுகிறது எனக்கும் தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல என்னால் எதுவும் பேச முடியல. நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லைங்க? நீங்களும் ஆம்பளை தானே இந்த வீட்டில். அவங்க பேசுகிறதுக்கு கேட்கவே இல்லை, என்கிட்ட பேசாதீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனோஜ்கிட்ட சண்டை போடுறாங்க. மீனாக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ நம்ம இல்லாமல் நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, நம்ம கிளம்பி போனோம் அப்படின்னும்போது அவங்க அம்மா இல்லை மீனா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ போவேண்ணா, சூடு எது பண்ணாலும் நீ தப்பாக தான் முடியும், வெயிட் பண்ணு, மாப்பிள்ளையே மனசு மாதிரி வந்து உன்னை கூப்பிடுவார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நான் வணங்குற அந்த தெய்வமோ உங்கள் அப்பாவும் நம்ம கூட இருப்பார், உங்கள் 2 பேரை பிரிக்க மாட்டார், கண்டிப்பாக சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த விஷயம் சீதாக்கு தெரிய வந்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்காரிட்ட சொல்கிறாங்க. நம்ம 2 பேரை சேர்த்து வைக்க போய் தான் என் அக்காவோட வாழ்க்கையை இப்போ வீணாக போய் நிற்குது, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்களும் நானும் சேர்ந்து போயிட்டு மாமா கிட்ட போய் பேசி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம அக்காவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சிரிச்சுக்கினே கண்டிப்பாக அப்படின்னு ஓகேன்னு சொல்கிறார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே அவர் மேலே இருக்க கோவம் அப்படியே தான் இருக்குது முத்து மேலே. நான் போய் ஆஃப்டர் ஒரு குடிகார முத்துக்கிட்ட போயிட்டு சாரி கேட்டு சேர்த்து வைக்கிறதா, இது கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே இது பண்ணுறாரு. எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்கணுமே, அவனை கூப்பிட நம்ம போகக்கூடாது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே வஞ்சகத்தை தீட்டிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் முத்து அவங்க ஒய்ஃபை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்காரு. அந்த டைமு முத்தோட அப்பா வந்து என்னடா யோசிச்சுட்ருக்க அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் மீனாவை கூப்பிடு, மீனா கண்டிப்பாக வருவான்னு சொல்லி சமாதானம்